மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். குவிட் காரில் கிடைத்த சுத்தியல். 3 மாதத்துக்கு பிறகு அவிழ்ந்த மர்மம். தீபா டீச்சரை இதுதான் செஞ்சேன். உண்மையை கக்கிய ஆண் ஆசிரியர். உறைந்து கிடக்கும் பெரம்பலூர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையைச் சேர்ந்த பொறியாளர் பாலமுருகன் மனைவியான ஆசிரியை தீபா களத்தூர் அருகே உள்ள வண்ணாரம்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியையாக வேலை செய்து வந்தார். அதே பள்ளியில் பெரம்பலூர் அருகே உள்ள குறும்பலூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் வெங்கடேசன் அறிவியல் ஆசிரியராக வேலை செய்தார். இந்நிலையில் கடந்த 2023 நவம்பர் 15ஆம் தேதி இவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் காணாமல் போனார்கள். இது குறித்து தீபாவின் கணவர் பாலமுருகன் களத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதேபோல் ஆசிரியர் வெங்கடேசனின் மனைவி காயத்ரியும் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் தனது கணவர் வெங்கடேசனை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்தார். இருவரது புகார் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை தேடி வந்தனர். இந்நிலையில் நவம்பர் 30ஆம் தேதி தீபாவின் கார் மட்டும் கோயம்புத்தூரில் அனாதையாக நின்றிருந்தது. இது குறித்த தகவல் அறிந்த பெரம்பலூர் தனிப்படை போலீசார் அங்கு சென்று அந்த காரை பரிசோதனை செய்ததில் காருக்குள் இரத்த கரை படிந்த சுத்தியும் தீபா அணிந்திருந்த காது தோடுகள் மற்றும் வெங்கடேசன் பயன்படுத்திய 2 செல்போன்கள் ஆகியவை இருந்தன. அந்த காரை கைப்பற்றி பெரம்பலூர் கொண்டு வந்த தனிப்படை போலீசார் அதன் பிறகு வெங்கடேசனை தீவிரமாக தேடி வருவதாக கூறினர். இதற்கிடையில் வெங்கடேசன் மனைவி காயத்ரி, மைத்துனர் பிரபு, நண்பர் ராஜா ஆகியோர் தலைமறைவாக உள்ள ஆசிரியர் வெங்கடேசனுடன் தொடர்பில் இருப்பதாக கண்டறிந்து அவர்கள் மூவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தியை ஆசிரியை கடத்தலா கொலையா தூங்கும் காவல்துறை என்ற தலைப்பில் கடந்த ஜனவரி 20, 23 தேதியிட்ட நமது நக்கீரன் இதழில் விரிவாகவே எழுதியிருந்தோம். இந்த நிலையில் தீபாவின் கணவர் பாலமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது மனைவியை கண்டுபிடித்து தருமாறு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உரிய விளக்கமளிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சென்னையில் பதுங்கியிருந்த ஆசிரியர் வெங்கடேசனை போலீசார் பொறி வைத்து பிடித்து கைது செய்தனர். அவரை பெரம்பலூர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது பல பகீரூட்டும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. ஆசிரியர் வெங்கடேசன் ஆன்லைன் ட்ரேடிங் நடத்துவதாக சொல்லி பல்வேறு நபர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறாராம். அந்த வரிசையில் ஆசிரியை தீபாவிடமும் பல லட்சம் ரூபாய் கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தாராம் வெங்கடேசன். இதில் இவர்களுக்கிடையில் பிரச்சனை ஏற்பட்டதாம். இந்நிலையில்தான் ஆசிரியை தீபாவை வெங்கடேசன் அவர் காரிலேயே அழைத்து சென்று கொலை செய்தாராம். பின்னர் கேரள மாநிலத்தில் அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்து அதிர வைத்திருக்கிறார். குற்றவாளியான ஆசிரியர் வெங்கடேசன் மீது களத்தூர் காவல் நிலையத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற உத்தரவின்படி திருச்சி மத்திய சிறையில் அவரை அடைத்திருக்கிறார்கள். வெங்கடேசன் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதாக ஆசிரியை தீபாவின் உறவினர்கள் கூறுகின்றனர். தனக்கும் தீபாவுக்கும் இடையில் பணப்பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதனால் பள்ளியில் பலர் முன்னிலையில் தன்னை தீபா அவமானப்படுத்தினார் என்றும் எனவே அவரை கொல்ல திட்டம் தீட்டியதாகவும் வெங்கடேசன் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் பள்ளியிலிருந்து ஆசிரியை தீபாவை பேரையூர் கைகாட்டிக்கு அவரது காரில் வருமாறு வெங்கடேசன் கூறிவிட்டு தான் மட்டும் தனியாக சென்று தீபாவின் காரில் ஏறியதாகவும் இருவரும் முருக்கன்குடி வனப்பகுதிக்கு சென்றதாகவும் அங்கு வைத்து தீபாவை கொலை செய்ததாகவும் பிறகு அவர் உடல் இருந்த காரை பெரம்பலூர் மேம்பாலம் அருகே நிறுத்திவிட்டு ஒரு ஆட்டோ மூலம் பெரம்பலூர் நகருக்குள் சென்று தீபாவின் நகைகளை விற்றதாகவும் பிறகு பெட்ரோல் வாங்கி கொண்டு பூசத்துறை வெள்ளாற்றின் கரை குப்பை மேட்டில் வைத்து தீபாவின் உடலை தீ வைத்து எரித்ததாகவும் சொல்லியிருக்கும் வெங்கடேசன் அந்த காரிலேயே கோயம்புத்தூர் சென்று அதை அங்கேயே விட்டுவிட்டு சென்றதாகவும் கூறியிருக்கிறாராம். பணப்பிரச்சனை இருக்கும்போது வெங்கடேசன் அழைத்தவுடன் தீபா அவரை நம்பி காரில் சென்றிருப்பாரா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறவர்கள் புதுக்கோட்டை திருமயம் சாலையில் தீபாவின் உடலை முழுதாக உடல் பாகங்கள் மிச்சமில்லாமல் எரித்ததாக வெங்கடேசன் கூறிய இடத்தில் சில எலும்பு துண்டுகள் கிடைத்ததாகவும் அதை போலீசார் DNA பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் கூறுவது எப்படி என்றும் கேட்கிறார்கள்.
இதுபோல் பல்வேறு சந்தேகங்களை அவர்கள் எழுப்புகின்றனர். வெங்கடேசன் மட்டும் தனி ஒருவராக இந்த கொலையை செய்து உடலை எடுத்துச் சென்று எரிக்க முடியுமா? அவருக்கு இதில் வேறு யாருடனாவது கூட்டு இருக்கிறதா என்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆசிரியை தீபா கொலை விவகாரத்தில் குற்றவாளி பிடிபட்ட நிலையிலும் மர்மங்களும் சந்தேகங்களும் விலகாமலேயே இருக்கின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.